அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி சொல் இலக்கணம். நன்னூல் வழி சொல்லிலக்கண செய்திகளை இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த சில வகுப்புகளாக இந்த செய்திகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பு அமையும். கடந்த வகுப்பினுடைய இறுதியில் வேற்றுமை குறித்த செய்திகளை பார்த்திருந்தோம். 8 வகை வேற்றுமைகள் குறித்த செய்திகள். அதிலிருந்து சில முக்கியமான மீள்பார்வை, ஒட்டுமொத்த தொகுப்பான ஒரு செய்தி என்னன்னா, நேற்றைக்கே நாம் குறிப்பிட்டிருந்தோம் 8 வேற்றுமைகளில் பெயரை கொண்டு முடியும் வேற்றுமை உருபுகள் அல்லது வேற்றுமைகள் என்னென்ன, பெயரை கொண்டு முடிவன. ஐந்து மற்றும் 6 வினையை கொண்டு முடிவன. இந்த 5, 6 தவிர்த்த பிற. இதுல பெயரையும் வினையையும் இரண்டையுமே கொண்டு முடியக்கூடிய வேற்றுமைகள் உண்டு. அதுதான் 4 மற்றும் 7. 4 மற்றும் 7 இது பெயரையும் கொண்டு முடியும், வினையும் கொண்டு முடியும். இன்றைக்கு வினையியல் பகுதியில் உள்ள செய்திகளை பார்த்து அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். எழுத்து பணி மிகுதியாகவே இன்றைக்கு இருக்கும். வேகமா செய்திகளை எல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டே வாங்க. வினையியல், இந்த இயலில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள், நூற்பாக்கள் 32 இவையெல்லாம் அடிப்படையில் துவக்கத்திலேயே நாம் பார்த்த செய்திகள் தான். இந்த வினை என்று வரும்போது சில செய்தியை முதல்ல நினைவு கூர்ந்துட்டு பிறகு பயணிக்கலாம். வினை முழுமை பெற்ற ஒரு சொல்லைத்தான் வினைமுற்று என்று குறிப்பிடுறது. வினைமுற்று. இந்த வினைமுற்று 2 வகைப்படும். வினைமுற்று 2 வகைப்படும். என்னென்ன? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இரண்டுத்துக்கும் என்ன வேறுபாட்டை நாம் சொல்லலாம்? தெரிநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாட்டை நாம் கூறலாம்? வெளிப்படையாக வருவது தெரிநிலை. என்ன வெளிப்படையா வரும்? காலம். அது மட்டுமா? நாம் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்பதற்கு காரணம், நமக்குள்ளே நம்ம கேட்டு பார்த்து அதுக்கு பிறகு அந்த நிலையில அந்த பதிலை பதிய வச்சா எளிமையா இருக்கும். அந்த நோக்கம் தான், வேறொன்றும் இல்லை. சரி, வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னா அதற்கு முதன்மையானது 6. முதலில் செயலை செய்பவர்,
அடுத்து செயலை செய்யும் கருவி, செயல் நிகழும் இடம், என்ன செயல், எந்த காலம், செய்பொருள். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம். இந்த ஆறுமே வெளிப்படையா தெரிஞ்சா அது தெரிநிலை வினைமுற்றுங்க. குறிச்சு வச்சுக்கோங்க. செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த ஆறும் வெளிப்படையாக தெரிவது. இதுதான் தெரிநிலை வினைமுற்று. இப்ப உதாரணத்திற்கு எழுதினான் அப்படின்னா அதுல செய்பவர் மாணவர், கருவி வந்துட்டு தாளும் எழுதுகோலும், என்ன நிலம், ஒரு கல்வி நிலையம், கல்லூரியா இருக்கலாம் இல்ல பள்ளியா இருக்கலாம், செயல் எழுதுதல், காலம் எழுதினான் இறந்த காலம், செய்பொருள் இது ஒரு கட்டுரை அல்லது கவிதை. இப்படி இந்த ஆறுமே வெளிப்படையாக தெரிஞ்சா அது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்பது இந்த ஆறுல செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்கிற ஆறுல செய்பவரை மட்டும் குறிப்பால் உணர்த்தும், மற்ற ஐந்தும் அதுல தெரியாது. அதுதான் குறிப்பு வினைமுற்று. இந்த குறிப்பு வினைமுற்று இந்த செய்பவரை மட்டும் குறிப்பாக செய்பவரை மட்டும் வெளிப்படையா காட்டும், மற்ற செயல்கள்லாம் அதுல தெரியாது. செய்பவரை மட்டும்தான் அது காண்பிக்கும். இது ஆறு அடிப்படையில வரும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த ஆறுல ஏதாவது ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும். செய்பவரை மட்டும்தான் அது வெளிப்படுத்தும். உதாரணத்திற்கு பொன்னன், பொன்னன், பொன்னன் என்பது ஒரு வினைமுற்று தான். என்ன வினைமுற்றுனா குறிப்பு வினைமுற்று. காரணம் அதுல கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள்லாம் வெளிப்படையா இல்லை, ஆனால் செய்தவன் வெளிப்படையா இருக்கு. இது வந்து பொருளை அடிப்படையாக கொண்டு வந்த குறிப்பு வினைமுற்று. இப்ப தென் நாட்டார், தென் நாட்டார், தென் நாட்டார் இருக்கு. இது இடத்தை அடிப்படையாக கொண்டு வந்த குறிப்பு வினைமுற்று. உள்ளார்ந்து பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த தென்னாட்டு பகுதியில இருந்ததுனாலதான் இவங்க தென்னாட்டார். இறந்த காலன்றது உள்ளார்ந்து பார்த்தால் தெரியும், ஆனா வெளிப்படையா தெரியாது. ஆதிரையான் இது காலத்தை அடிப்படையாக கொண்டு வந்த குறிப்பு வினைமுற்று. கண்ணன் இது சினையை அடிப்படையாக கொண்டு வந்த குறிப்பு வினைமுற்று. கரியன் இது குணத்தை அடிப்படையாக கொண்டு வந்த குறிப்பு வினைமுற்று. எடுத்தன் இது தொழிலை அடிப்படையாக கொண்டு வந்த குறிப்பு வினைமுற்று. இந்த வினைமுற்றுல இந்த தெரிநிலை குறிப்பு என்பதை தாண்டி வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று என்று இரண்டு இருக்கு. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்று இரண்டு இருக்கு. இந்த ஏவல் வினைமுற்று என்பது ஒரு செயலை அடுத்தவர் செய்யுமாறு ஏவுகிற ஒரு முற்று பெற்ற சொல் தான் ஏவல் வினைமுற்று. இது ஒருமையிலும் இருக்கும், பன்மையிலும் இருக்கும். எழுது என்று சொல்றோம், எழுது இல்ல படி, கடைக்கு போ, பாடம் படி என்று சொல்லும் போது கடைக்கு போ அப்படின்னா ஏவுதல், அது ஏவுதல் வினைமுற்று. எழுது அப்படின்னா யாரோ ஒரு நபரை சொல்றோம், எழுதுமின், எழுதுங்கள் என்று சொல்லும்போது பன்மை ஏவல் வினைமுற்றா இருக்கு.
அடுத்து வேங்கோல் வினைமுற்று. இந்த வேங்கோல் வினைமுற்று 4 பொருளில் வரும். ஏற்கனவே நாம் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கோம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். இந்த 4 பொருள்ல வரக்கூடியது வேங்கோல் வினைமுற்று. வாழ்க, இது வாழ்த்துறது. ஒழிக, இது வைவது. செய்க, படிக்க, இதெல்லாம் விதிப்பது. கொடுக்க, இது கேட்பது, வேண்டுவது. தருக. ஆக தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வினைமுற்று சொல், அது வியங்கோல் வினைமுற்று. 4 பொருளில் வரும். அந்த 4 பொருளாவன வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். இந்த வேங்கோல் வினைமுற்று 2 திணைகள், 5 பால்கள், 3 இடங்கள் இவற்றையெல்லாம் காட்டும். வாழ்க என்று சொல்லும்போது அது பொதுவா உயர்திணை தான் குறிப்பிடுகிறது. 5 பால்கள்ல வாழ்க அது பலர்பாலுக்குரியதாகவோ அல்லது பெண்பால் ஆண்பாலுக்குரியதாகவோ அமையலாம். அதற்கு அந்த சொல்லை வைத்துக் கொண்டு முடிவு செய்யலாம். இது 3 இடத்தையும் காட்டும். நான் வாழ்க, நீ வாழ்க, அவன் வாழ்க. இல்ல அக்னி உரை கூட வாழ்த்தலாம். உயர்தையும் வாழ்த்தும், அக்னியையும் வாழ்த்தும். 5 பால்களுக்கும் உரியதாகவே இருக்கும். 2 திணைகள், 5 பால்கள், 3 இடங்கள் அனைத்தையும் காட்டி வரும். இதனுடைய விகுதிகள் 3. வேங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் 3. கா, இய, இயர். கா, இய, இயர். வாழ்க, வாழிய, வாழியர். வாழ்க, வாழிய, வாழியர். ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாடு? இந்த ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது முன்னிலை நிலையில மட்டும்தாங்க வரும். முன்னிலையில யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் குறித்து வரும். ஆனா வேங்கோல் வினைமுற்று அப்படி இல்லை. அது 2 திணை, 5 பால், 3 இடம் எல்லாவற்றிற்கும் பொதுவா வரும். ஏவல்ல ஒருமைப்பன்மை வேறுபாடு தெரியும். ஆனால் வேங்கோல்ல ஒருமைப்பன்மை வேறுபாடு தெரியாது. பொருள் என்று பார்க்கும்போது ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டுமே வரும். ஆனால் வேங்கோல் வினைமுற்று 4 பொருளில் வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் என்கிற அந்த 4 பொருளில் வரும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். ஆனால் வேங்கோல் வினைமுற்று நிச்சயம் விகுதி பெற்றுத்தான் வரும். சரி, இந்த வினையியல் என்பதுல இந்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்கிற அடிப்படையான இந்த செய்தி, அதோடு இருக்கக்கூடிய ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று என்கிற இந்த செய்தியை தொடர்ந்து தேர்வு நோக்கில் நாம் முக்கிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, இந்த இரண்டுமே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆறில் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இதுல பொருளை அடிப்படையாக கொண்ட தெரிநிலை வினைமுற்று செய்தான், அவன். இதுவே நல்லன், அவன். இப்ப நல்லன், நல்லன் என்பதுல செய்தவர் மட்டும்தான் தெரியுது, மற்றதெல்லாம் தெரியல. ஆக அது குறிப்பு வினைமுற்றாக இருக்கிறது. இப்ப இந்த 6 அடிப்படையில வரக்கூடியதற்கு உதாரணம் எடுத்துப்பீங்களா, இல்ல சொல்லலாமா? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6 அடிப்படையில தெரிநிலை வினைமுற்றும் வரும், குறிப்பு வினைமுற்றும் வரும். ஒரு புரிதலுக்காக தேவைப்பட்டால் இந்த செய்தியை எழுதிக்கோங்க. செய்தான், அவன். செய்தான், அவன், இது தெரிநிலை வினைமுற்றுக்கு உதாரணம். இது குறிப்புல பார்க்கும்போது நல்லன், அவன். இடத்துக்கு குளிர்ந்தது நிலம், இங்கே வலியது நிலம். காலத்திற்கு சென்றது கார். கார்னா கார்காலம், வாகனம் இங்க எடுத்துக்க வேண்டாம். நல்லது கார். குறிப்பு எப்படி ஒவ்வொரு பொருள் சார்ந்து வெளிப்படுது என்பதற்காக. நீண்டது கை, சிறியது கை. நிறைந்தது நன்மை, நல்லது கசப்பு. ஒழிந்தது பிறப்பு. கொடியது இறப்பு. கொடியது இறப்பு. சரி, இப்ப ஒரு மதிப்பெண் வினாவுல கேள்வி வந்தா இப்படி அமைக்கலாம். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செயற்படு பொருள் ஆறையும் தருவது தெரிநிலை வினை. செய்பவனை மட்டும் புலப்படுத்தும் சொல் குறிப்பு வினை. குறிப்பு வினை. அடுத்து நன்னூலார் குறிப்பிடும் படற்கை வினைமுற்றுகள். நன்னூலார் குறிப்பிடும் படற்கை வினைமுற்றுகள் எத்தனை? 15. 15. சரி, ஆண்பால் படற்கை வினைமுற்று
வினா எந்த அடிப்படையில எதற்குள்ள இருந்து அவங்க எடுப்பாங்க என்பதையெல்லாம் நாம நுணுகி நுணுகி பார்க்கும்போதுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஒட்டுமொத்தமா இந்த 5 இலக்கணத்தையும் இவ்வளவு நாள் இவ்வளவு விரிவா நாம பார்க்கிறோம். அதுவே தேர்வு நோக்குல அத்தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? மொத்தமே நமக்கு 2வது தாள்ல ஒரு 50 ஒரு மதிப்பெண் வினா, முதல் தாள்ல ஒரு 25 ஒரு மதிப்பெண் வினா, 75 ஒரு மதிப்பெண் வினா தேர்வுல அந்த நேரத்துல நமக்கு கேட்கப்படும். இருக்கக்கூடிய பகுதி 10 அலகுகளா இருக்கு. ஆக ஒரு அலகுக்கு ஒரு 8 கேள்வி, இலக்கணத்திலிருந்து ஒரு 10 கேள்வி நிச்சயம் கேட்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த வெளிப்படையா தெரிகிற அந்த எண்ணிக்கை எல்லாம் நிச்சயம் நாம மனதில் பதிய வைக்கணும். ஆண்பால் படற்கை வினைமுற்று, ஆண்பால் படற்கை வினைமுற்று அன் ஆண் வந்தனன் வந்தான் என்கிற பொருள்பட. பெண்பால் படற்கை வினைமுற்று அல் ஆள், அல் ஆள். பலர்பால் படற்கை வினைமுற்று அர் ஆர் ப மார். வந்தனர் வந்தனர் வந்தார் வருப. பொன்மார் இலக்கிய வழக்கு பொன்மார். பொன்மார். இதற்கு என்ன பதில் வரும் பாருங்க. வேறு இல்லை உண்டு. வேறு இல்லை உண்டு என்பன எவ்வகை பெயர்கள்? இவையெல்லாம் குறிப்பு குறிப்பு வினைமுற்றுகள். குறிப்பு வினைமுற்றுகள். அடுத்து தன்மை ஒருமை வினைமுற்றுகள். தன்மை ஒருமை வினைமுற்றுகள் கு டு து ரு அல் அன் என் ஏன் என்பவை. தன்மை பன்மை வினைமுற்றுகள். தன்மை பன்மை வினைமுற்றுகள் அம் ஆம் எம் ஏம் ஓம். சென்றனம் சென்றேம் சென்றனும் சென்றேம் சென்றோம் என்பது போல. வேங்கோல் வினைமுற்று விகுதிகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 3 கா இய இயர், வாழ்க வாழிய வாழிய என்பது போன்று. இது ஒரு முக்கியமான கேட்கப்பட்ட கேள்வி. என்னன்னு பாருங்க. தொழிலும் காலமும் தோன்றி
தொழிலும் காலமும் தோன்றி பால்வினை ஒழிய நிற்பது எது? எது சொல்ல முடியுதுங்களா? தொழில் காலம் இருக்கும், ஆனா அதனுடைய வினை முற்று பெறாமல் இருக்கும். வினை இருக்காது, முற்று பெறாமல் இருக்கும். வினையச்சம் பொருந்துதான்னு பாருங்க. வினையச்சம் நன்னூலார் குறிப்பிடும் வினையச்ச வாய்ப்பாடுகளின் எண்ணிக்கை நன்னூலார் குறிப்பிடும் வினையச்ச வாய்ப்பாடுகள் 12 வாய்ப்பாடு சொல்றாருங்க. அவர் குறிப்பிடுவது 12. இதுல இறந்த காலத்திற்குரியது 5, செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன, இந்த 5. நிகழ்காலத்திற்கு உரியது 1, செய்ய. எதிர்காலத்திற்குரியது 6, ஏன்னா மொத்தமே 12 தானே. செய்யின், செய்ய, செய்யர், வான், பான், பாக்கு, இந்த 6 எதிர்காலத்திற்கு உரியது. இந்த 12ல தன்னுடைய கருத்தாவின் வினையை கொண்டு முடியும் வினையச்சங்கள் தன் கருத்தாவின் வினையை கொண்டு முடியும் வினையச்சங்கள் மொத்தம் 7. இந்த 12ல 7 வந்து கருத்தாவின் வினையை கொண்டு முடியும். அந்த 7 என்னென்ன என்று சொன்னா, அந்த முதல் 4 அதோடு இறுதி 3. செய்து, செய்பு, செய்யா, செய்யு என்கிற 4, பான், பான், பாக்கு என்கிற இறுதி 3 கருத்தாவின் வினையை கொண்டு முடிகிற வினையச்சங்கள். இந்த ஒன்றொடி பொதுச்சொல் என்று ஒன்று உண்டு. நாம் ஏற்கனவே கூட அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த 12 வினையச்ச வாய்ப்பாடுகள்ல தன் கருத்தாவின் வினையை கொண்டு முடிவன 7 என்று பார்த்தோம். மீதம் இருக்கக்கூடிய 5ம் தன்னோட வினையோட முதலையோ அல்லது பிற வினை முதலையோ கொண்டு முடியும். தன் வினை அல்லது பிற வினையை கொண்டு முடிவது 5. மீது 7ம் கருத்தாவின் வினையை கொண்டு முடியும். கூட எழுதி வச்சுக்கோ. தன்வினை அல்லது பிற வினையின்
முதன்மை தன்மையை கொண்டு முடிவன 5. சரி, ஒன்றோடி பொதுச்சொல் தேர்வுல கேட்கப்படுகிற செய்தி தான். சொல்லுகிற தொடர்ல அது பொதுவாக சொன்னாலும் குறிப்பிட்ட 2 பிரிவுக்குள் ஒன்றை ஒதுக்கி ஒன்றை மட்டும் குறித்து சொல்லுவது. மாடுகள் பால் கறந்தன என்று சொன்னா, ஏற்கனவே நாம் நேற்றைக்கே சிந்தித்திருக்கோம். பசுவும் இருக்கும், காளையும் இருக்கும். அதிலே பசுவை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒன்றை ஒழித்து சொல்லுகிற பொது சொல்லாகத்தான் இந்த மாடுகள் என்பதை பார்க்கிறோம். வினாப்பொருள் தருகிற குறிப்பு வினைமுற்று சொல் எது? வினாப்பொருள் தருகிற குறிப்பு வினைமுற்று சொல் யார்? குறிப்பு வினைமுற்று தான் அது. வினாப்பொருளை தருகிற குறிப்பு வினைமுற்று சொல். அதே போன்று அற்றிணை, படற்கை இருபாலருக்கும், படற்கை இருபாலுக்கும் பொது வினையாக வரும் குறிப்பு வினைமுற்று எது என்றால் எவன் என்பது. எவன் என்பது நாம் பொதுவியல் செய்திகளை பார்க்கலாம். பொதுவியல் என்பதுல குறிப்பா அந்த எச்சம், சொல் எச்சங்கள் பற்றிய செய்திகள், தொகைகள் நேற்றுக்கே பார்த்தோம். எத்தனை 6 என்கிற எண்ணிக்கை. அந்த தொகைகள் பற்றிய செய்திகள் இவையெல்லாம் இந்த பகுதிகளில் விரிவாக, இந்த பகுதியில விரிவாக பேசப்படுகிற செய்தி. இங்க ஒரு கேள்வி அப்படியே நம்ம பார்க்கலாம். அறத்தை அழகாக செய்தான். இதுல அந்த அழகாக என்பது என்ன இலக்கணத்தை நாம கொடுக்கலாம்? நன்னூலார் என்ன பெயரை சொல்லுகிறார்? இதில் அழகாக என்ற சொல்லிற்கு நன்னூலார் வழங்கும் பெயர் இவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம்? அறத்தை அழகாக செய்தான். செய்தான் என்பதற்கு எப்படி செய்தான் என்கிற வகையில் அது ஒரு அடையா நாம பார்ப்போம். ஆனால் இவர் இதை இடைப்பிறவரல் என்று குறிப்பிடுகிறார். இடைப்பிறவரல் என்பது நன்னூலார் கருத்து. நன்னூலார் குறிப்பிடும் சொல் எச்சங்கள் எத்தனை?
நன்னுளார் குறிப்பிடும் சொல் எச்சங்கள். ஒன்பது வகையை சொல்லி இறுதியாக ஒன்றை கூடுதலாக சொல்லி மொத்தம் 10 எச்சங்கள் பற்றி ஒரு பேசுறார். ஒன்று பெயரெச்சம். நன்னுளார் குறிப்பிடும் சொல் எச்சங்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதலாவது பெயரெச்சம். வந்த இளவரசி பெயரெச்சமா நம்ம பார்க்கிறோம். 2 வினையெச்சம். 3 உம்மை எச்சம். 4 சொல் எச்சம். 5 பிரிநிலை எச்சம். 6 என்கின்ற எச்சம். 'எனவென்' அல்லது என்கின்ற. 7 ஒழியிசை எச்சம். 8 எதிர்மறை எச்சம். 9 இசை எச்சம். 10 குறிப்பெச்சம். 10 குறிப்பெச்சம். வினையெச்சம். வினையெச்சத்திற்கு உதாரணமா என்ன கொடுக்கலாம்? வினையெச்சத்திற்கு உதாரணமா செய்து வந்தான். செய்து வந்தான். சரி. உம்மை. உம்மை எச்சம். உம்மை எச்சம். ரெண்டு இடத்துல மறைஞ்சு வந்தா அது உம்மை தொகையா நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு இடத்துல மட்டும் வந்தா, பிரியாவும் சிரித்தாள். பிரியாவும் சிரித்தாள்னா அப்படின்னா வேற யாரும் சிரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அங்க என்பது எச்சமாவே முடியுது, முற்று பெறல. 2 பேரையும் சொல்லிட்டு அது முற்றாயிடும். ஒருவரை மட்டும் இவரும் வந்தார் அப்படின்னா வேறு யாரோ வந்தார் என்பது முடியாம இருக்கு. இதுதான் உம்மை எச்சம். உம்மை எச்சம். நானும் சென்றேன் அப்படின்னு வேற யாரும் கூட வந்திருக்கா, இது உம்மை எச்சம். எனவென் எச்சம் அல்லது என்கின்ற எச்சம். இப்ப அருவி ஒல் என ஒலித்தது. அருவி உள்ளென ஒலித்தது. இதுதான் என்கின்ற எச்சம். ஒழியிசை எச்சம். ஒழியிசைனா படிப்பதற்கோ வந்தான் அப்படின்னா வேற ஏதோ செயலை செய்யறான்னு செய்ய வந்ததை ஒழித்து வேற எதுவும் செய்யறதுனால இப்படி ஒரு நிலை வருகிறது. அடுத்து எதிர்மறை எச்சம். எதிர்மறையா சொல்லுவது. மறப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும். ஒரு இடத்துல வரும், மறந்தால் கூட ஒரு செய்தி படித்துக் கொள்ளலாம், ஆனால் பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் அது பிறப்போட தன்மையே அது மாற்றிவிடும்
என்று. சரி, அது இசையெச்சம். இசையெச்சம் கற்றதனால் ஆய பயன் என்கொள், முற்று பெறாமலே இருக்கு பாருங்க. கற்றதனால் ஆய பயன், படிக்கிறதுனால நிறைய பலன் இருந்தாலும் அது சிறந்த பலன் எது? சரி, அந்த வகை பதில் நமக்கு தெரியும். நற்றால் தொழார் எனின். குறிப்பெச்சம். குறிப்பெச்சம் 1000 மக்கள் பொருதனர், 1000 பேர் போர் செஞ்சாங்க. அதுல குறிப்பா பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மட்டுமே அது குறித்து வருகிறது. ஆக குறிப்பெச்சம் என்று இதை பார்க்கிறோம். இந்த எச்சம், சொல் எச்சங்கள் என்கிற பகுதியை எடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு, தொகைகளின் வகைகள். மிக முக்கியமான தலைப்பு. தொகைகளின் வகைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி 6 வகைதான். ஒன்று வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்புத்தொகை, 4 உவமைத்தொகை, 5 உம்மைத்தொகை, 6 அன்மொழி தொகை. இவையெல்லாம் ஏற்கனவே நாம் சிந்தித்த செய்திகள் தான். வேற்றுமை தொகை என்றால் தொக்கி வருவது, மறைந்து வருவது. வேற்றுமை மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை, வினை அதாவது காலம் மறைந்து வந்தால் வினைத்தொகை, பண்பு மறைந்து வந்தால் பண்பு தொகை, ஓமை மறைந்து வந்தால் ஓமை தொகை, மறைந்து வந்தால் உம்மை தொகை. இந்த மேலே பார்த்த இந்த மொழிகள் அல்லாது பல மொழிகளும், இவை அல்லாத பிற மொழிகள் மறைந்து வருவது அன்மொழி தொகை என்று பார்க்கிறோம். குறித்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். தொகைநிலை தொடர்கள் திரை தெரியுதுங்களா? தெரியுதுங்க. சரி. ஆக இந்த 6 வகை, 6 வகையில முதலாவது வேற்றுமை தொகை. இந்த உருபுகள் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் 6. இந்த 6 மறைந்து வந்தால் எந்த வேற்றுமை உருபு அந்த வேற்றுமை தொகை. திருவாசகம் படித்தான், இது திருவாசகத்தை படித்தான், இது 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு என்பது தலையால் வணங்கு, 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான், பூ மறைஞ்சு வருது, 4ஆம் வேற்றுமை தொகை. மலை வீழ் அருவி, மலையின் வீழ் அருவி, 5ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல், கம்பரது பாடல், 6ஆம் வேற்றுமை தொகை. மலை குகை, மலைக்கண் குகை, 7ஆம் வேற்றுமை தொகை. இவ்வாறு எந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறதோ அந்த வேற்றுமை தொகை. இதுல சற்று ஆழமா வேற்றுமை உருபு மட்டுமில்லாம அதோடு அதனுடைய பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உண்டு. அந்த வேற்றுமை உருபோடு பயனும் சேர்ந்து மறைந்து வருவதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று பார்க்கிறோம். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல பால் குடம், இதையெல்லாம் நம்ம விரிவா கேள்வி பதில் வகையில பார்க்கலாம். ஆனால்
காலத்தினுடைய சூழல் கருதி, அருமை கருதி நாம விரைந்து இதை பார்க்கிற நிலையில நாம இருக்கோம். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவதே உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். பால் குடம் இதனுடைய விரிவு பாலை உடைய குடம். ஆக ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உருபும் உடைய என்கிற அதனுடைய பயனும் மறைந்து வருவதனால் இது பால் குடம் என்பது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதே போன்றுதான் பணப்பை, பணத்தை உடைய பை. ஆக உதாரணம் எந்த சொல் கொடுத்தாலும் அதனுடைய விரிவு விளக்கம் என்ன என்பதை முதல்ல நாம பார்த்துடுவோம். இப்ப பொற்சிலை, பொன்னால் ஆகிய சிலை. ஆள் என்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு ஆகிய என்கிற பயன் மறைந்து வருது. தங்கக்குடம், தங்கத்தால் ஆன குடம். இது ஏன் சார் தங்கத்தை உடைய குடம்னு எடுக்கக்கூடாதா? உலகத்துல பயன்பாட்டு நிலை எப்படியோ அதை பொறுத்துதான் கருத்து நிலைக்கே நாம வரணும். தங்கத்தால் குடம் செய்யப்படலாம், ஆனா குடம் நிறைய தங்கம் வைப்பது என்பது சாத்தியமா? இன்றைக்கு சாத்தியமா? இல்ல. ஆக தங்கத்தால் ஆன குடம் என்பதுதான் முதன்மையா நாம் எடுத்துக்கணும். ஏன்னா சிலருக்கு அது போன்ற ஐயம்லாம் வரும். அடுத்து நான்காம் வேற்றுமை உருபுக்கு பாருங்களேன். மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, இதான் மாட்டு கொட்டகை. என்கிற நான்காம் வேற்றுமை உருபு கட்டப்பட்ட என்கிற அந்த பயன். இதே போன்றுதான் மாட்டு தீவனம், மாட்டுக்கு உரிய தீவனம், மாட்டு தீவனம், அதுவும் நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைதான். சரி, இரண்டாவது முதல்ல வேற்றுமை தொகை பார்த்தோம். அடுத்து வினைத்தொகை. வினை என்றால் செயல், செயலானது காலத்தை சார்ந்து வரும். இங்க ஒரு செய்தி நம்ம உணர்ந்து பார்க்கலாம். என்னன்னா, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த தேவையை ஒட்டிதான் வெளிப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த தேவை என்பது காலத்தோட தேவைதான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி என்று கவிஞர் பாடியிருப்பாரு. அது போல காலத்தோட தேவை கருதிதான் செயலே வெளிப்படும். ஆக இங்க வினை தொகை என்பதே காலம் மறைந்து வருவதுதான், முக்காலமும் மறைந்து வருவது. ஆடுகொடி, வளர்த்தமிழ், அலைகடல், ஊறுகாய், திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, அது திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, சுடு சோறு, மூன்று காலத்தையும் அப்படி பார்க்கிறோம். ஆடிய குடி, ஆடுகிற குடி, ஆடும் குடி. இது காலம் காண்பிக்கிற அந்த உறுப்புகள் எல்லாம் மறைந்து வருகிற எச்சம்தான் ஆடிய, ஆடுகிற, ஆடும். காலத்தை மறைந்து வருகிற போது ஆடு கொடி என்று வருகிறது. இந்த ஆடு என்பது ஒரு வகையில பெயரெச்சம், காலத்தை வெளிப்படுத்தல, அவ்வளவுதான். இதனாலேதான் இதை காலம் கறந்த பெயரெச்சம் என்று குறிப்பிடுவோம். வினைத்தொகை காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் தான் வினைத்தொகை என்பது. காலம் கறந்த பெயரெச்சம் பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. மூன்றாவது தொகை பண்பு தொகை. பண்பு உருபு மறைந்து வருவது பண்பு தொகை. ஆக பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன, ஆகிய இந்த பண்பு உருவுகள் மறைந்து வரும். வெண்ணிலவு, வெண்மையான நிலவு. கருங்குவளை, கருமையான குவளை. இந்த பண்பு தொகைக்குள்ள இரு பெயரொட்டு பண்பு தொகை
என்கிற ஒரு நிலை உண்டு. இரு பெயரொட்டு பண்பு தொகுதியை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கோம். ஆக சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருவு மறைந்து வருவதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆக பனைமரம், சாரை பாம்பு என்பன போன்று. அடுத்து ஓமை தொகை. ஓமைக்கும் ஓமயத்திற்கும் இடையில போல, போன்ற, நிகர, அன்ன இந்த ஓம உறுப்புகள் எல்லாம் இதில் ஏதாவது ஒன்று மறைந்து வந்தால் அது ஓமை தொகை. மலர் விடி, மலர் போன்ற, விடி போன்ற மறைந்து வருகிறது. இந்த ஓமை ஓமயம்னா நம்ம தொடர்ந்து நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஓமேயம் என்பதுதான் பொருள் என்று. கயல் விடி, தேன்மொழி என்பன போன்றும் அதே நிலைதான். உம்மை தொகை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்கிற இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை. இரவும் பகலும், அதைத்தான் இரவு பகல் என்றும். தாய் தந்தை, தாயும் தந்தையும், இதைத்தான் தாய் தந்தை என்றும் குறிப்பிடுகிறோம். இறுதியா அன்மொழி தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. மேலே சொல்லப்பட்ட மொழிகள் அல்லாத மொழிகள் மறைந்து வருவதுதான் அல்மொழி தொகை. இப்ப பொற்சொடி வந்தால், தொடினா வளையல் நமக்கு தெரியும். ஆக பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால், ஆள் மூன்றாம் வேற்றுமை உறுப்புங்களா, அந்த மூன்றாம் வேற்றுமைக்கு புறத்தே பிறந்த அன்மொழி தொகை. பொன்னால் ஆகிய வளையலை, இதுக்குள்ள நிறைய மறைஞ்சு வருது பாருங்க, பல மொழிகள். பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால். இந்த வகையில் இதை அன்மொழி தொகை என்று பார்க்கிறோம். சரி, பண்பு தொகையே இந்த 6ல பண்பு தொகைன்னா இன்னும் உள்ளார்ந்து நிறைய வகைகள்லாம் உண்டு. இரு பெயரொட்டு பண்பு தொகை மட்டுமில்ல, பண்பு என்றாலே 4 அடிப்படை என்று பார்த்திருக்கோம் இல்ல. அளவு, வடிவம், நிறம், குணம். இந்த 4 அடிப்படையில வரும் பண்பு. அளவு, வடிவம், நிறம், குணம். இந்த 4 அடிப்படையில வரும். இரு பெயரொட்டாக வரும். பன்மொழி பண்பு தொகையாக வரும். அதுதான் உள்ளார்ந்து நிறைய செய்திகள் உண்டு, அதை பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து ஓம உறுப்புகள். ஓம உறுப்புகள் நன்னூலார் குறிப்பிடும் ஓம உறுப்புகளின் எண்ணிக்கை 12. நன்னூலார் குறிப்பிடும் ஓம உறுப்புகள் இதுவே தொல்காப்பியர் குறிப்பிடும் ஓம உறுப்பு. ஒரு ஒப்பீட்டிற்காக இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். 36. நன்னூலார் 12 ஓம உறுப்புகளை குறிப்பிடுகிறார். தொல்காப்பியர் 36 ஓம உறுப்புகளை குறிப்பிடுகிறார். என்னென்ன என்று தெரிந்து கொள்வதற்காக போல, புறைய, ஒப்ப, உரழ, மான, கடுப்ப, புறைய, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன,
இன்ன 1 2 3 4 5 6 7 8 12. இந்த 12ல முதல் 10 செய வாய்ப்பாட்டுல வரக்கூடிய ஓம உருபு. இந்த அன்ன இன்ன என்பன பெயரச்ச குறிப்புகள். அன்ன என்ன என்பன பெயரச்ச குறிப்புகள். ஆக ஓம உறுப்புகளின் எண்ணிக்கை நன்னூலார் குறிப்பிடுவது 12. இந்த ஓமை தொகை பற்றி நாம் இப்பதான் பார்த்தோம். தொகை வகைகள்ல இந்த ஓமை கூட 4 அளவை பெயர்களின் அடிப்படையிலும் வரும். எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என்கிற அடிப்படையில் வரும். அடுத்து நாம தொகைநிலை பார்த்தது போல தொகாநிலை என்பது குறித்த செய்தியை நாம பார்க்கலாம். இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். உங்களுடைய சூழல் எனக்கு புரிகிறது. தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். நாம் ஏற்கனவே சிந்தித்ததுதான். ஒரு மீள்பார்வை அடிப்படையில் மீண்டும் இந்த செய்தியினுடைய நம்ம பயணிக்கிறோம். ஒரு தொடரில் 2 சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எந்த சொல்லும் எந்த உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதுதான் தொகாநிலை. ஒன்பது வகை தொகாநிலை: எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் இல்ல எழுவாய் என்பது நமக்கு தெரியும். பெயர் இன்றைக்கு கூட டிஎன்பிஎஸ்சில தேர்வுல இந்த எழுவாய் கேட்கப்பட்டது. மல்லிகை மலர்ந்தது. இதில் அந்த மல்லிகை என்கிற எழுவாயை தொடர்ந்து எந்த சொல்லும் உருவம் மறையாம வந்திருக்கு. இது எழுவாய் தொடர். ஆக நண்பா படி விழித்தொடர். இப்ப சென்றனர் வீரர். இப்ப சென்றனர் என்கிற வினைமுற்று முதல்ல இருக்கிறதுனால இது வினைமுற்று தொடர். இதுவே வீரர் சென்றனர் என்று வந்திருந்தா வீரர் என்பது பெயர் எழுவாய். ஆக எழுவாய் தொடர்ல தான் வரும். இங்க பாருங்க, வரைந்த ஓவியம், வரைந்த பெயரெச்சம், ஆக பெயரெச்ச தொடர். பாடிய பெயரெச்சம், பெயரெச்ச தொடர். வினையெச்ச தொடர். அடுத்து தேடி பார்த்தான், பாடி பார்த்தேன். நான் நிறைய சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். அடிப்படை நோக்கம் இருக்கக்கூடிய சொற்கள் எத்தனை இருந்தாலும் முதல் சொல் என்னவோ அதை மையப்படுத்தி தான் தேடி என்பது வினையெச்சம் என்பதனாலே இது வினையெச்சத் தொடர். கவிதையை படித்தேன் இல்ல கவிதையை எழுதினார். இங்க வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்துருச்சு. வெளிப்படையா வந்ததுனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று பார்க்கும். வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகைநிலை தொடர். அதுவே மறையாமல் வந்தால் மறையாம அதுதான் தொகாநிலை தொடர். மற்ற பிற என்பது இடைச்சொல் தொடர். சாலவும் நன்று, சால உரிச்சொல் என்பதனாலே அது உரிச்சொல் தொடர். நன்று 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 என்று பார்ப்பது அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரிலே செய்திகள் ஆழமா உண்டு. ஆக தொகாநிலை தொடர்கள்
9, தொகைநிலை தொடர்கள் 6. இந்த அடுக்கு தொடர் வருவதற்கான காரணம் 3. அடுக்கு தொடர் வருவதற்கான காரணம் 3 இருக்கு. 1 அசைநிலை, 2 பொருள்நிலை, 3 இசை நிறை. 1 அசைநிலை, 2 பொருள்நிலை, 3 இசை நிறை. இந்த அசை நிலையில வரக்கூடிய அடுக்கு தொடர்கள் வந்து 2 சொல் வரும். பொருள் நிலையில வரக்கூடிய அடுக்கு தொடர் 2 அல்லது 3 முறை சொல் அடிக்கு வரும். அசை நிலையில 2 சொல்லுன்னா 2 முறை வரும் ஒரே சொல். பொருள் நிலையில 2 அல்லது 3 முறை அடிக்கு வரும். இசை நிறையில தான் 4 முறை அடிக்க வரலாம். வாழ்த்துதுமே 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 என்று. ஒரு நபர் வீட்டுக்கு வரும்போது இயல்பான நபராக இருக்கிற போது வாங்க வாங்க என்று சொல்றோம். அதுவே நம்முடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு நபர் வருகிற போது, திடீரென்று வருகிற போது வாங்க 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 அடிக்கிக் கொண்டே போகும். அது இசையை, புகழை வெளிப்படுத்துவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இசைனாலே புகழ் தானே. சரி, இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். இன்றைக்கு நாம் பார்த்திருக்கக்கூடிய பாடப்பகுதி, முதலில் இன்றைய தேர்வு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் பற்றிய ஒரு ஆலோசனையாக, கலந்துரையாடலாக சில செய்திகளை பார்த்தோம். பிறகு நன்னூல் வினையியல் பகுதியிலிருந்து இந்த வினைமுற்று, அதனுடைய வகைகளான குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வேங்கோல் வினைமுற்று, இந்த செய்திகள், அது சார்ந்து அவர் குறிப்பிடுகிற பிற செய்திகள், அதை தொடர்ந்து சொல் எச்சங்கள் பொதுவியல் பகுதிக்கு பயணிச்சோம். சொல் எச்சங்கள் 10 பார்த்தோம். பிறகு தொகைகள், தொகைநிலை தொடர்கள் 6 பார்த்தோம். தொகாநிலை தொடர்கள் 9 பார்த்தோம். இதனிடையே கூடுதலாக பல செய்திகளை எல்லாமும் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். தொடர்ந்த செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.